என் குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது டிராகன் பன்னீர். அது நாங்கள் இன்றைக்கி வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை பண்ணுறாங்க. டிராகன் பன்னீருக்கு மெயினான ஐட்டம் வந்து குடமிளகா தேவை. குடமிளகா தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், நீள நீளமாக கட் பண்ணியிருக்கு. என் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சைடில் ஒரு கட்டு. நீங்கள் வேணால் நீள நீளமாகவே வச்சுக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் எப்படி வெட்டுறாங்கன்னு. இதை எடுத்துடணும். உள்ளே இருக்க அந்த பல்ஸ் எடுத்துடணும். குடமிளகாக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த உள்ளே இருக்க பல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். டொமேட்டோக்கும் இல்லாட்டி ரொம்ப புளிப்பாயிரும். அதுக்காக அதே மாதிரி குடமிளகா மாதிரியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறது உங்கள் ஸ்டைலு. பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, நீளமாக. பாருங்கள், அடுத்தது ஆனியன். இப்படியும் வெட்டலாம், இந்த மாதிரி. இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம். க்யூப்பாக வேணும்னா இந்த மாதிரி இப்படி 1 2 இப்படியே க்யூப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இந்த நீளமாக இல்லாமல் கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக, அதான் க்யூபாக இருக்கிறதுக்கு நம்ம இப்படி வெட்டிக்கலாம். இது வந்து நீளமாக வெட்டுறதுக்கு எப்படி நம்ம சௌரியம் தான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள், குடமிளகா, தக்காளி, ஆனியன் 3 ரெடியாக இருக்குது. அடுத்தது பன்னீர் கட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு இது வந்து டிராகன் பன்னீருங்கிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுல்ல சைஸ், இந்த சைஸில் நீளமாகவே போடலாம். வேணும்னா இப்படி 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 போட்டு அவ்வளோதான். நீளமாக வேணும், உடையும் கிண்டும்போது மெதுவாக கிண்டணும். ஆமாம். பாருங்கள், 4 ஐட்டமே ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி ஏன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னா, மார்னிங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் பையன் ஸ்கூலில் வந்து சர்க்கிளாக உட்காந்து சாப்பிட்றாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட ஸ்பெஷலாக எனக்கு டிராகன் பன்னீர் செஞ்சு கொடுங்க பாட்டின்னு கேட்டான். அதுக்காகவே இன்றைக்கி இந்த ப்ராசஸ் மார்னிங்கே ஓடிட்டுருக்கு. டிராகன் பன்னீர் மசாலா பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கோம். ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம். மோஸ்ட்லி எங்கள் டிஷ்ஷில் எல்லாமே ஜீரகம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீளமாகவும் கட் பண்ணியிருக்கோம், ஸ்கொயராகவும் க்யூபாகவும் கட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ரொம்ப வணங்க வேண்டாம். எல்லாமே வந்து இந்த ஹாஃப் பாயில்டு மாதிரி தான் ஃப்ரை. குடமிளகா. நெக்ஸ்ட்டு குடமிளகாவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தெரியணுங்கிறதுக்காக 2 ஸ்டைலையுமே இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிஷ்ஷோட பேர் டிராகனுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். ஆஃப் பாயிலில் சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 ஆட் பண்ணியாச்சு. ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், ஜீரகம், ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். நார்மல் பவுடர் இதுக்கு போட்டோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி தானே. அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால குடமிளகா வேறு, அதனால் கொஞ்சம் நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மல்லித்தூள் லைட்டாக. பாருங்கள், நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வேணுங்கிறதுனால கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே இப்போயே பன்னீர் போடுறதுக்கு மேலே சாப்பிடலாம் மாட்டிருக்கு.
செம்மையாக இருக்குது. அப்புறம் லைட்டாக சோயா சாஸ். நான் டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ரெட் சில்லி அப்புறமேட்டு வந்து சில்லி சாஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹாட் அண்ட் ஸ்பைசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆரிகம் பவுடர், அதாவது இந்த பீஸாக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். அதில் கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அந்த பாயில்டு ஆகாததும் பாயில்ட் ஆகிடும். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆரிகம் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அந்த சில்லி ஃப்ளேக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருமே பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் பொடியாக மட்டும் வேண்டாம். பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஷ் பேர் ட்ராகனுங்கிறதுனால பொடியாக வேண்டாம்னு நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம சாப்பிட்றது தானே, நம்மளுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கிண்டிடாதீங்க, உடஞ்சிரும். மைல்டாக கிண்டணும். பாருங்கள், ட்ராகன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மெதுவாக கிண்டணும், அவ்வளோதான். ட்ராகன் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.